அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வில் பி த ஃபிளாக் பியரர்ஸ் ஃபார் த க்ளோசிங் செரமனி ஆஃப் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் நிறைவு விழாவில் கொடி ஏந்துவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாரிஸ் பாராலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இறுதி அணிவகுப்புல இந்திய கொடியை ஏந்தி செல்வது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்விந்தர் சிங். நமக்கு ஆர்ச்சரி வில்வித்தையில வந்து கோல்டு மெடல் வின் பண்ணார். முதல் முறையா இந்தியா பாராலிம்பிக் போட்டிகள்ல ஆர்ச்சரியில கோல்டு மெடல் வின் பண்ணதுன்னா இவர் தான் அது. ஓகேங்களா? அதே மாதிரி பிரீத்தி பால். இவங்க பார்த்தோம்னா ஒரே பாராலிம்பிக் போட்டியில 2 பதக்கங்கள், ஓகேங்களா, ஒரே எடிஷன்ல 2 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கொடி ஏந்தி செல்ல போறாங்க. சரிங்களா? இப்போ ஏ அண்ட் பி இரண்டும். அடுத்தது, த இந்தியன்ஸ் ஹூ ஆர் இன் டைம்ஸ் 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஏஐ லிஸ்ட் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம்ஸ் செயற்கை நுண்ணறிவு துறையில் 100 செல்வாக்கு மிக்கவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அஸ்வினி வைஷ்ணவ், நந்தன் நீலகேணி, அனில் கபூர் 3 பேருமே வருவாங்க. ஆல்தியபோ. ஓகேங்களா? இதை பத்தி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரியா? அடுத்தது, ஹூ ஒன் கோல்டு மெடல் இன் ஹை ஜம்ப் இன் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் இருந்து பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் குமார் அவர்கள் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மாரியப்பன் அவர்கள் வந்து பிரான்ஸ் மெடல் தான் வின் பண்ணியிருந்தாங்க. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். India aims to eliminate TB by 2025. Global target for the elimination of TB is 2030. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 2025க்குள் காசநோயை ஒழிக்க இந்தியா இலக்கு வைத்துள்ளது. காசநோயை ஒழிப்பதற்கான உலகளாவிய இலக்கு 2030. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குளோபல் டார்கெட்டோட ஒரு 5 இயர்ஸ் பிஃபோராகவே இது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னா நமக்கு நிறைய ட்ரக்ஸுக்கு வந்து கியூர் ஆகாத ஒரு டிபி தான் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லுவோம். அதற்காக பார்த்தோம்னா VQALM அப்படிங்கிற புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியை மத்திய அரசாங்கம் அப்ரூவல் செஞ்சிருக்காங்க, ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் நம்ம பார்க்குறோம். இரண்டுமே சரிதான். போத் கரெக்ட். கடைசியா, தமிழ்நாடு லான்ச் த சைபர் செக்யூரிட்டி பாலிசி இன் விச் இயர். தமிழ்நாடு எந்த ஆண்டு சைபர் பாதுகாப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு சைபர் செக்யூரிட்டி பாலிசி இருந்திருக்கும். 2023ல சிஎஸ்பி சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2.0 அப்படிங்கிறது அது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.